மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்க உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோதினி. வணக்கம் வினோதினி. இன்று மாலை அல்லது இரவு மோந்தா புயல் ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய கலிங்கப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஆந்திராவில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்னவா இருக்கு? ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வரும் மோந்தா புயலானது மாலை அல்லது இரவுக்குள் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆந்திராவில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கனமழை பெய்து வருவதால் வெள்ளம் வர வாய்ப்புள்ளதால் ஆந்திர மாநிலம் கோத்தப்பட்டினம் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அதேபோல வீடு வீடாக சென்று மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கிராமங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். மீட்புக் குழுவானது 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பிருந்தே பணியை துவங்கிவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கடலானது கடுமையான கொந்தளிப்புடன் அலை ஆளுயர் அளவுக்கு மேலுயர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் காக்கிநாடா மற்றும் உப்பாடா கடற்கரை சாலையானது சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையாக சேதமடைந்துள்ளது. அசம்பாவிதங்களை தடுக்க காக்கிநாடா மற்றும் உப்பாடாவின் கடற்கரை சாலையில் அதிகாரிகள் போக்குவரத்தை தடை செய்துள்ளனர். அதேபோல மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவிலிருந்து வந்த மீன்பிடி படகுகள் திரும்பிச் செல்ல முடியாததால் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கோபால்பூர் துறைமுகத்தில் 50 மீன்பிடி படகுகள் நங்கூரமிட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. புயலால் மீனவர்கள் ஆந்திராவுக்கு திரும்பி செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது. நன்றி வினோதினி, உங்களுடைய தகவல்களுக்கு. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.